ஹலோ மை டியர் கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இன்னும் சில மாசங்கள்ல ஐபிஎல் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடங்க இருக்கு. ஸோ இந்த ஐபிஎல்ல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா அமைய போறது என்ன தெரியுமா? சிஎஸ்கேவோட புது கேப்டன். என்ன ப்ரோ சொல்றீங்க? எம்எஸ் தோனி இருக்கிறப்ப புது கேப்டன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2024 ஐபிஎல் தான் எம்எஸ் தோனியோட கடைசி ஐபிஎல். போதும் போதும் ப்ரோ, பல வருஷமா இதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எஸ் நம்ம பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த அவரும் அந்த டிசிஷன் அப்பப்ப எடுத்தாரு தான். பட் ஆனா இன்னும் ஒரு வருஷம் ஃபேன்ஸுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இங்க நிக்குது. பட் இந்த இயர் கடைசி இயர் கண்டிப்பா அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. 42 வயசு அந்த மனுஷனுக்கு ஆகுது. இதுக்கு மேல அவர் கண்டிப்பா கிரிக்கெட்டை கண்டினியூ பண்ண மாட்டாரு. அட் த சேம் டைம் அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால அகைன் ஒரு 12 இல்ல ஒரு 15 கோடி கொடுத்து எம்எஸ் தோனியை ரீடைனும் பண்ண மாட்டாங்க சிஎஸ்கே. பிகாஸ் அவரே வேண்டாம்னு சொல்லிடுவாரு. ஓகே, அவ்வளவுதான், சிம்பிள். அந்த இது வந்து அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்ப இந்த வருஷம் வேற ஒரு கேப்டன் லீட் பண்ணாதான் தொடர்ந்து அதை எடுத்துட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த வருஷம் எம்எஸ் தோனி இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது கேப்டனை கைட் பண்ணி விளையாட வைப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதை நானாலாம் சொல்லல, நம்மளோட கோச் மாமா ஸ்டீவன் ஃபிளமிங் இருக்கார்ல, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல இந்த SA20 லீக் நடக்குதுல, அங்க வந்து இதை வந்து சும்மா ஓபன் அப் பண்ணியிருக்காரு. அடுத்த ஃபியூ இயர்ஸுக்கு நாங்க ஒரு கேப்டனை சிஎஸ்கேக்கு ரெடி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இதே தான் அவர் ஆக்ஷன் டைம்லயும் சொல்லியிருந்தாரு. ஓகேவா? சோ இப்போ அடுத்த கேப்டன் அப்படின்னு வர்றப்போ யார் யாரெல்லாம் இந்த கேப்டன்சி அந்த தகுதியான லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் சிஎஸ்கேல இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட்லி ரவீந்திர ஜடேஜா. 2022ஆம் ஆண்டே ரவீந்திர ஜடேஜாவோட கையில கேப்டன்சி கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டா பண்ணப்படாம அவரோட ஆட்டமும் பாதிக்கப்பட்டுருச்சு. அப்படிங்கிறதுனால மறுபடியும் தோனியை அந்த கேப்டன்சியை எடுத்துக்கிட்டாரு. அண்ட் அவர் ரொம்ப தெளிவாகவுமே அதுக்கு சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு அஸ் பிளேயரா ரவீந்திர ஜடேஜா தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ரவீந்திர ஜடேஜாவுக்கு மீண்டும் ஒரு தடவை அந்த கேப்டன்சியை கொடுப்பாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அது சான்ஸே கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா he deserve for captaincyங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் பர்சனலி ரவீந்திர ஜடேஜாவுக்கு கேப்டன்சி கொடுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா அவங்க என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ரெண்டாவது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட். எஸ், அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இந்த பையனை கேப்டன் ஆக்கலாம்பா. எப்படி ஒரு 2008ல தோனியை கேப்டன் ஆக்குறாங்களோ அது மாதிரி இப்ப ருத்ராஜ் கெய்க்வாட் டெஃபினெட்லி கேப்டன் ஆகலாம். அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அவர் டெஃபினெட்லி சிஎஸ்கே இருப்பாரு. ரொம்ப நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. கேப்டன்சி ஸ்கில்ஸும் பயங்கரமா இருக்கு. அவரோட ஸ்டேட் டீமுக்கு அவர் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, மேபி அவர் ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். அவரை கேப்டனா ஆக்குனாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாபாரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு யுக்தியா இருக்கும் அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஜிங்கியா ரஹானே. இந்த பதில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. பட் அஜிங்கியா ரஹானே கூட கேப்டன்சி மெட்டீரியல் தாங்க. நிறைய கேப்டன்சி பண்ணிருக்காரு. இந்தியாவை கூட அவர் வந்து லீட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னைக்குமே சிஎஸ்கே எக்ஸ்பீரியன்ஸ் கைகளை கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க. அடுத்த ஒரு 1 or 2-3 இயர்ஸ் அஜிங்கியா ரஹானே வச்சு லீட் பண்ணலாம்னு யோசிச்சா கூட நம்ம ஆளுங்க யோசிக்கக்கூடிய ஆட்கள் தான். ஸோ அது கூட நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40% அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் ருத்ராஜ், மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜடேஜா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐபிஎல் 2024ல எம்எஸ் தோனி இம்பாக்ட் பிளேயரா விளையாடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஆஃப் அவரோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் தான், வேற எதுவும் இல்ல. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அண்ட் உங்களோட கருத்து இதை பத்தி என்ன? இந்த 3 பேர்ல யாரு அடுத்து லீட் பண்ணா நல்லா இருக்கும், இல்ல எம்எஸ் தோனியே பண்ணிட்டு இருக்கட்டும் ப்ரோ அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, கமெண்ட் பண்ணுங்க, பார்ப்போம், படிப்போம். அண்ட் வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிட்டேன். அண்ட் பாஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.